இது எல்லாத்தையும் இங்க தான் வைப்பியா இல்ல எல்லாத்தையுமே எடுத்து அங்கதான் வைக்க போறியா? இன்னைக்கு எபிசோட ஸ்டார்டிங்லயே சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் முட்டிக்கிச்சு. நான் எடுத்து வைக்கிறேன். அவங்க புருஷமோட சோகத்துல வந்து இருந்தாங்களா, அந்த டயத்துல திவ்யா வந்து சாண்ட்ரா நீ உன் ட்ரெஸ் எல்லாம் இந்த பெட்டுக்கு மாத்திக்க போறியா, ஏன்னா நான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் மொத்தம் எடுத்துட்டு வந்து இந்த பெட்டோட ட்ராயர்ல வச்சுக்கிருவேன் அப்படின்னு சொல்ல, நான் என்ன சரி ஓகே நீ அள்ளித்தான் போட்டுட்ட, நான் வேணா அதை எடுத்து மடிச்சு உள்ள வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இல்ல வேணாம் இட்ஸ் ஓகே அப்படின்றாங்க. மறுபடியும் மீண்டும் மீண்டும் திவ்யா வந்து இல்ல நான் பண்றேன்னு சொல்ல, அவ்வளவுதான். நான் என்ன பண்ணேன் இப்போ? திவ்யா சாதாரணமா தான் கேட்டாங்க. ஆனா அதுக்கே ஏன் இப்படி கத்துறாங்கன்னு திவ்யாவுக்கு ஒன்றும் புரியல. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் நீ இப்படி கத்துற அப்படின்னு கேட்டா, என்ன பண்ணணும் நீ எனக்கு என்ன பண்ணணும், அதாவது அவங்க புருஷன் வெளியே போனதுக்கு திவ்யா தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு சாந்தா. ஆனா அவ இப்படி எல்லாம் ஒருவேளை திவ்யா கூட சம்மந்தப்படுத்தி யோசிக்கிறாங்க போல, நம்ம புருஷனோட பேரை கெட்டு போய் தான் வெளியே போயிட்டான் போல் இருக்கு அப்படின்னு. அதான் அந்த அவர்கிட்ட கூட சொன்னாங்கல்ல, இல்ல நீ ஒரு தப்பு பண்ணிருக்க, எனக்கு அது தெரியும், நீ வெளியே போய் பாரு அப்படின்னு. அது இதை தம்புள் இருக்கு. நீ என்ன தப்பு பண்ண, நீ வெளியில போகும்போது நீ புரிஞ்சுப்ப. இவனுங்க குட்டுக்கிற பிரஷர்ல தான் நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹியூமனிட்டியா இல்லையா, மனசாட்சியா இல்லையா, மனுஷனா நீங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இது மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? எல்லாம் எனக்கு புரியல, எனக்கு சத்தியமா நான் கேட்கிறேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ.